சொல்றீர்கள் நிறைய மை இருக்குது சொல்லி. அதுல ஒரு மை இருக்குது, உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு மைன்னு சொல்லி. சரி, அது என்ன மையாக இருக்கு சொல்லுங்களேன். யாருக்கு தெரியும் என்ன மை? என்ன மை? டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. யாருக்கு தெரியும் என்ன மைன்னு சொல்லி? என்ன மை? என்ன மை? தாய்மை. சரி, உண்மையிலே அதுதான் உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு மை. எத்தனை மை இருந்தாலும் விலை மதிக்க முடியாத ஒரு மை தாய்மை தான். சரியா? அந்த தாய்மைக்கு ஒரு கணம் நன்றி தெரிவிப்பதோடு அதையும் தாண்டி இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்தீர்கள். எப்படி ஒரு மை இருக்குது? என்னென்னமோ பேசுறதெல்லாம் நான் பேசுறதெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீர்கள். அப்படி அமர்த்திக்கிட்டு இருந்த உங்களுக்கு, பொறுமையோடு இருந்தவங்களுக்கும் அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் அடுத்த விடயம் சின்ன வயதில் சிறந்த எண்ணம், சேதத்திலேயே பிறந்த சாதனையும், வயது சிறிது மனம் தெரிந்து பாடத்தை தொட்டதடி நஜாவின் வரலாறு. வாழ்க்கை எனும் புத்தகத்தில் அடியென எழுதி வைத்தால் தன்னம்பிக்கை. பள்ளிக்கூடம் மட்டுமல்ல, பாராட்டும் வேளையும் நன்றாக அறிவாள். குழந்தை வயதிலேயே கல்வி ஓட்டத்தில் கோடி கனவுகள் கொண்டு பறந்தாள். நஜா என்ற ஒளி ஒலிக்கிறது எங்கும் நாளைய தலைவியாக நம் முன்னே இருக்கின்றாள். இந்த வகையிலே தற்பொழுது உரையாற்ற ஐஎன்எஸ் கல்லூரியின் தலைவியும் சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணியின் கல்வி பிரிவு ஒருங்கிணைப்பாளரும் சட்டபீட மாணவியுமான நஜா சிக்ரோஸ் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். Assalamu alaikum. Good morning all. Dear students and parents, எல்லாரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆகவே அனைவருக்கும் பொதுவாக தமிழிலே உரை நிகழ்த்த நினைக்கின்றேன். நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காத்த மறையளித்த இறைவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் முன்னிலையிலும் ஏனையோர் முன்னிலையிலும் கல்வியாலும் உயர்ந்து நான் இவ்விடத்தில் நிற்பதற்கு எனக்கு அத்தனை தகுதிகளையும் தந்த என் இறைவனுக்கு சுஜூது செய்து கொண்டு அடுத்து என் தாய்க்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதற்கணமாக எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய விழாவில் கலந்து கொண்டு உண்மையிலே பெற்றோர் சமூகமாகிய நீங்கள் இவ்விடத்தில் பொறுமையாக காத்து கொண்டிருக்கும் பெற்றோர் சமூகத்தை வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாளில் ஒளிவிளக்கான கதாநாயகர்களான எங்கள் கல்லூரியின் வெற்றியாளர்களை வரவேற்றுக் கொண்டு என் உறுப்பினர்கள், என் கௌரவ அதிதிகள், பிரதம அதிதிகள் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு என் இனிய சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அதிகமாக பேசுவது என்னமோ வளமை, அது மாணவர்கள் கேட்பதற்காக. ஆனால் இன்றைய தினத்தில் என்னால் அவ்வாறு பேச முடியாது. எங்களுடைய விழா 2 கட்டங்களாக நடைபெறுகின்றது. ஒரு சில முக்கியமான விடயங்களை கூறிவிட்டு நான் இவ்விடம் விட்டு என்னிடம் நகர நினைக்கின்றேன். முதலாவது நான் கூற விரும்புவது என்னவென்றால், இங்குள்ள மாணவர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் என அனைவரும் உள்ளீர்கள். நீங்கள் உங்களின் திறமைகளின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டவர்கள். 5000 மாணவர்கள் கலந்து கொண்டதில் நாங்கள் வெற்றியாளர்களாக தெரிவு செய்தது என்னமோ சிலரைத்தான். நாங்கள் அனைவரையும் தெரிவு செய்யவில்லை. ஏனென்றால் ஆளுமை திறன் என்பது அனைவருக்கும் காணப்படாது. ஒரு மேடையில் ஏறி பேச கூறினாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விடயம் கூறினாலோ அது அனைவராலும் முடியாது. நான் என்னுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், என்னுடைய மாணவர்களாக இருக்கட்டும் கூறக்கூடிய ஒரு மிக முக்கியமானது ஒரு விடயம். என்னதான் நீங்கள் கல்வி கற்று உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய பதவிகளில் அமர்ந்திருந்தாலும் உங்களை ஒரு இடத்திற்கு பிரதம அதிதியாக அழைத்தால் அங்கு சென்று நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிடம் அவர்கள் வந்து, மிஸ் அல்லது சார், எங்களுடைய விழாவை கௌரவப்படுத்தும் நிகழ்வாக நீங்கள் ஒரு 10 நிமிடம் உரை நிகழ்த்தி செல்லுங்கள் என்று கூறினால்
செய்திருந்தோம். அதில் வெற்றி வாகை சூடி இன்றைய நாளின் கதாநாயகர்களாக ஒலித்துக் கொண்டிருக்கும் எம் கல்லூரியின் வெற்றி தீபங்களே, நாளைய எதிர்காலம் உங்களுக்கு சிறக்கட்டும். கல்வியால் உங்கள் வளம் எதிர்கால வளங்களாக உங்கள் எதிர்கால பயணம் அமையட்டும். பெற்றோர்களே, முதலில் கல்லூரியின் ஸ்தாபக தலைவி என்ற வகையில் உங்களிடம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்கவும் நான் தயங்கக்கூடாது என்று நினைக்கின்றேன். நாங்கள் இவ்விழாவை ஆரம்பித்த போது கூறியிருந்தோம், உங்களுக்கு ஒரு சிறிய ரீஃப்ரெஷ்மெண்ட் தருவதாக நாங்கள் ஏற்பாடு செய்வதாக கூறியிருந்தோம். ஆனால் நீங்கள் இன்று வந்த பொழுதே அவதானித்திருப்பீர்கள், எங்களுக்கும் விழாவிற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்த பிறகு கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னர் தான் ரீஃப்ரெஷ்மெண்ட் ஏற்பாடு செய்ய முடியாது என்ற உறுதியான தகவல் கிடைத்தது. எங்களால் முடிந்த அளவு நாங்கள் போராடிவிட்டோம். மேனேஜ்மெண்ட் டீமால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடிவிட்டோம். விழாவிற்கு 4 நாள் வைத்துக் கொண்டு ஹாலை மாற்றுவது, லொகேஷன் மாற்றுவது என்பது மிகவும் கடினமான செயல். உங்களை பொறுத்தவரை நீங்கள் ஒருவர், உங்கள் பிள்ளை ஒருவர். ஆனால் எங்களை பொறுத்தவரை நீங்கள் ஒரு சமூகம். மாற்ற முடியாது. ஒருவருக்கு இருக்கக்கூடிய மனநிலை மற்றொருவருக்கு இருக்காது. இதில் வந்திருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு எங்களை பற்றிய தவறான எண்ணம் இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு எங்களை பற்றிய நலவான எண்ணம் இருக்கும். எண்ணங்கள் உங்களை பொறுத்தது, அதற்கு நாங்கள் பதிலளிக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு எங்களுடைய நிலையை எடுத்து கூற வேண்டிய கட்டாய நிலையில் காணப்படுகின்றது. நீங்களும் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள், புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். ரீஃப்ரெஷ்மெண்ட் எங்களால் உண்மையாக அரேஞ்ச் செய்ய முடியாமல் போய்விட்டது. நாங்கள் அதற்கு அட்வான்ஸ் பணமும் செலுத்தியிருந்தோம். நீங்கள் வந்தபோது அவதானித்திருப்பீர்கள், உங்களுடைய பேக்குகளும் செக் செய்யப்பட்டது. எங்களுடைய இந்த கேப் ஃபர்ஸ்ட் இயருக்காக மாத்திரம் உள்ள அனுமதித்தார்கள். ஆகவே நாங்கள் அதற்கு ரீஃப்ரெஷ்மெண்ட் ஏற்பாடு செய்யாததுக்கு எங்களுடைய மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் கல்லூரி சார்பாகவும் கல்லூரியின் ஸ்தாபக தலைவி என்ற வகையிலும் மிகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நிகழ்வுகளில், எங்களுடைய கல்லூரியால் நடாத்தப்படும் நிகழ்வுகளில் ரீஃப்ரெஷ்மெண்ட் ஏற்பாடுகள் நடைபெறும். அது இந்த ஹாலாக இருக்க முடியாது என்று நினைக்கின்றேன். அது வேறு ஹாலாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் இங்கு விதிமுறை, இங்கு உணவு பொருள் உள்நுழைக்க முடியாது. அது உங்களுக்கு வந்த போது தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்த விடயம் பெற்றோர்களுக்கு. பெற்றோர்களே, ஒரு சில பெற்றோர்களின் எண்ணம் என்னவென்றால், ஆண் பிள்ளைகள் மாத்திரம் கல்வி கற்றால் போதும், பெண் பிள்ளைகள் தானே பருவ வயதை அடைந்து விட்டால் எங்களுக்கென்று ஒரு கடமை காணப்படுகின்றது. திருமணம் என்ற பந்தத்திற்குள் அந்த குழந்தையை நாங்கள் நுழைத்துவிட்டு எங்களுடைய கடமையை முடித்துவிட்டு நாங்கள் விலகிக் கொள்கின்றோம். அது தவறில்லை, பெற்ற உங்களின் கனவுதான் அது. ஆனால் நீங்கள் ஒரு விடயத்தை மறந்துவிடக்கூடாது. என்னுடைய பேச்சில் நான் யாரையும் சுட்டிக்காட்டவில்லை, நான் பொதுவாக பேசுகிறேன். கல்வி என்பது இந்த சாதாரண குடிசையில் பிறந்த ஒருவனை கூட நாளை உலகை ஆளக்கூடிய சக்தியாக மாற்றும். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் இன்று உங்களுக்கு நான் யார் என்று தெரியும். ஒரு சிறிய உதாரணமாக கூறுகிறேன். அதற்கு காரணம் என்னுடைய கல்வி. கல்வி கற்காமல் உங்கள் முன்னிலையில் வந்து நின்று என்னால் இவ்வாறு உரை நிகழ்த்த முடியாது. அவ்வாறு நான் உரை நிகழ்த்தினால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கவும் மாட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? இல்லை, இருக்க மாட்டீர்கள். ஒரு முட்டாள் பேசுவதை எவனும் கேட்க விரும்புவதில்லை. அதற்காக நான் அறிவாளி என்றும் கூறவில்லை. தயவு செய்து பெண் பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள். அதைத் தொடர்ந்து ஆண் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கல்வியை மிக முக்கியமாக போதியுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பளிக்காமல் இருக்கலாம். எவ்வாறு? நான் ஒரு சட்டத்தரணியின் மகன், நான் ஒரு வைத்தியரின் மகன், நான் ஒரு வைத்தியரின் மகள் என்று கூறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வழங்காமல் இருக்கலாம். ஆனால் மாணவ சமூகமே, நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு வழங்க முடியும் தானே? அவர்கள் உங்களுக்கு வழங்க முடியும். எவ்வாறு வழங்க முடியும்? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்வியை போதியுங்கள். கல்வியோடு இணைத்து ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். ஒழுக்கம் இல்லாத எவனாலும் நாளைய சமூகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியாது. ஒழுக்கம் என்பது கல்வி கற்றல் மாத்திரம் போதாது, அவனுக்கு ஒழுக்கமும் இருக்க வேண்டும். மனிதர்கள் அதிகமாக விரும்புவது ஒழுக்கமுள்ள நட்பண்புள்ள ஒருவரை மாத்திரம்தான். ஆகவே உங்களுடைய குழந்தைகள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கல்வியை கற்றுக் கொடுங்கள். எவ்வாறு கூற முடியும்? உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் எவ்வாறு அந்த வாய்ப்பை வழங்க முடியும்? எதிர்காலத்தில் பெற்றோர்களை
வந்தால் அல்லது ஸ்காலர்ஷிப் என்ற காலகட்டத்திற்கு வந்தால் நாங்கள் கல்வியை அவர்களுக்கு அந்த நேரத்தில் பாடசாலை கல்வியை மாத்திரம் ஊட்டினால் போதும் என்று தயவு செய்து அவ்வாறு நினைக்காதீர்கள். சிறிய விதைதான் நாளைய மரமாக மலரும். ஆகவே உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி, ஆளுமை திறன் அனைத்தையும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஒரு மாணவனால் கல்வியால், அதாவது புத்தகத்தால் மாத்திரம் தான் உயர முடியும் என்று கூற முடியாது. அவனுக்குள் இருக்கும் ஆளுமை திறனும் அவனை வளர்க்கக்கூடியது. உதாரணமாக உங்களுக்கு கூற போனால், பல விளையாட்டு வீரர்கள் இருக்கின்றார்கள். விளையாட்டு என்பது அவர்களுடைய ஆளுமை திறன். இன்று உலகையை சுற்றி வரக்கூடிய மிகப்பெரிய தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் காணப்படுகின்றார்கள். இது அனைத்தும் அவர்கள் புத்தகத்தால் தேடிக்கொண்டது அல்ல, அவர்களுடைய ஆளுமை திறனால் தேடிக்கொண்டது. அவ்வாறு ஒருவரை இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் இனம் காட்டுவதற்காக அவ்வாறு ஒருவரை நாங்கள் அழைத்திருந்தோம். ஒரு சிறுவன் இன்று இலங்கையை சுற்றி வலம் வருகிறான். தன்னுடைய பேச்சு திறனால் மாத்திரம் தான் ஒரு சிறுவனாக இருந்து கொண்டும் இன்று இலங்கையை சுற்றி வலம் வருகின்றான். எந்த நிகழ்விற்கு சென்றாலும் அந்த மாணவனை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மாணவன் இங்கு அழைத்திருந்த போதும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஹிஸ்புல்லா நிறைய பெற்றோருக்கு தெரிந்திருக்கும், நிறைய பெற்றோருக்கு தெரிந்திருக்காது என்று நினைக்கின்றேன். அந்த மாணவன் இங்கு அழைத்திருந்த போதிலும் அவருடைய காலகட்டம் இங்கு வருகை தர முடியவில்லை. நேரம் என்பது அரிது. இன்றைய நேரம் எங்களுக்கு போதாது. நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. நான் ஒரு பெண்ணாக இருந்து இன்றைய விடத்தில் நிற்பதற்கு எனக்கு அத்தனை கல்வியாக இருக்கட்டும், ஆளுமை திறனாக இருக்கட்டும், அத்தனை தகுதிகளையும் தந்த என் தாய்க்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்றைய தினத்தில் எங்களுடைய கல்லூரியானது ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு மிக பெருமிதம் அடைகின்றோம். அந்த வகையிலே இந்த ஒரு வருட பூர்த்தி என்பது பல தடைகள், பல சவால்களை எதிர்த்து பலவிதமான மனிதர்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான ஏச்சுக்கள், கேலிகள் என அனைத்தையும் கடந்து இன்றைய ஒரு வருட பூர்த்தியில் தடம் பதித்திருக்கின்றது எமது INS ஆன்லைன் கல்லூரி. இறைவன் உதவியால் சட்டபூர்வமாக இலங்கையில் பதியப்பட்டு மிகவும் உயர்ந்த கல்வி ஊடகங்களாக திகழ்கிறது. அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வழங்கிய சான்றிதழ்கள் கூட மிகவும் பெருமதியானது என்பதை நாங்கள் உங்களுக்கு எவ்வித ஐயமும் இல்லாமல் கூற முடியும். இந்த கல்லூரி இன்று இந்த நிலை அடைந்திருக்கின்றது என்றால் என்னுடைய உறுப்பினர்களை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் போல் ஆண் பிள்ளைகளும் தான், பெண் பிள்ளைகளும் தான். நான் ஒரு வேலையை கூறிவிட்டால் எனக்கு பின்னால் கை கட்டி நின்று வேலை செய்வார்கள். அது என் மீது கொண்ட பயத்தினால் அல்ல, என் மீது கொண்ட ஒரு அன்பினாலும் ஒரு மரியாதையினாலும். இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் சமூகத்திற்கு உதாரணமானவர்கள். ஒழுக்கத்தாலும் என் உறுப்பினர்கள் உயர்ந்தவர்கள், பண்பாலும் என் உறுப்பினர்கள் உயர்ந்தவர்கள். அவர்கள் இன்றைய தினத்தில் எவ்வாறு நிற்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள் தான். அந்த வகையிலே அவர்களுடைய பெற்றோர்கள் இங்கு சிலர் வருகை தந்திருக்கிறார்கள், சிலர் வருகை தரவில்லை. அவர்களை இவ்விடத்தில் மனதார வாழ்த்தி, இறைவன் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் இவ்வாறான குழந்தைகளை பெற்று வளர்த்ததற்கு உயர் சுவர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் வழங்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, எங்களுடைய 6 மாத ட்ரைனிங் ஸ்டாஃப் அந்த மாணவர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு விழாவில் உங்களை சந்திக்கிறேன். ஏனென்றால் இன்று என்னால் அதிகமாக பேச முடியாது, எனக்கு சற்று உடல்நிலையும் சரியில்லை. அதைத் தொடர்ந்து நேரம் என்பது எங்களுக்கு அரிதாக காணப்படுகின்றது. பெற்றோர்களே, நாங்கள் ரீஃப்ரெஷ்மெண்ட் ஏற்பாடு செய்யாததற்கு தயவு செய்து எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் அதை ஏற்பாடு செய்கின்றோம். நாங்கள் இதற்கு முன்னர் நடந்த அனைத்து விழாக்களையும் ஏற்பாடு செய்திருந்தோம். இதில் வருகை தந்திருந்த பெற்றோர்கள் இருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த ஹாலில் ஏற்பாடு செய்ய முடியவில்லை. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் எங்களுடைய கல்லூரி இதைவிட உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு பெற்றோர்கள், மாணவர்கள் உங்களுடைய பிரார்த்தனையில் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முறை உங்களை சந்தித்து இதைவிட சிறந்த முறையில் என்னுடைய உரையை நிகழ்த்தலாம் என்று நினைக்கின்றேன். இவ்வளவு நேரமும் காதுகளை தாழ்த்தி என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்த பெற்றோர்கள், மாணவர்கள், அதிதிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி இவ்விடம் விட்டு என்னிடம்